சாந்தி. நாம் மகாதானி ஆத்மா. நாம் பிரம்மா பாபாவிற்கு சமமான களைப்பற்ற ஆத்மா. நாம் ஆத்மீக உணர்வும் சுபபாவனையும் கொண்ட ஆத்மா. தந்தையின் ஸ்ரீமத் நமக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கொடுக்கிறது. இந்த அளவிற்கு தனிப்பட்ட வழியை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆகையால் நாம் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் தமக்கு தாமே ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்வதற்கு தந்தையிடம் இருந்து என்ன போதனைகள் கிடைக்கிறதோ அதன்படி நல்ல முறையில் நடந்து கொள்கின்றோம். நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம். மன்மனா பவ. இதன் மூலம் தனக்குத்தானே திலகம் கிடைத்து விடுகிறது. படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் நாம் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக ஆகின்றோம். நான் இவரது சரீரத்தில் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கல்பத்திற்கு முன்பும் கூறியிருந்தார். இப்பொழுதும் கூறுகின்றார். தந்தை பல பிறவிகளின் கடைசியில், அதுவும் பிரம்மா வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது பிரவேசம் செய்கின்றார். நாம் பக்தி செய்து செய்து கீழ் இறங்கியே வந்தோம். இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது. தந்தை ஒரே முறைதான் அனைவருக்கும் சத்கதியை அளிக்க வருகின்றார். தந்தை வந்து ஒரே ஒரு முறை எதிர்காலத்தின் பிராப்தியை உருவாக்குகின்றார். நாம் எதிர்கால புது உலகிற்காகத்தான் படிக்கின்றோம். புது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே தந்தை வருகின்றார். நாம் யோக பலத்தின் மூலம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இந்த ராஜயோகத்தை ஆன்மீக தந்தைதான் கற்றுக் கொடுக்கின்றார். தந்தை பதித்த மாணவர்களை பாவனமாக்கக்கூடியவர். தந்தை வந்துதான் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றார். ஞானத்தின் மூலம் நமக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கின்றது. தந்தை நமக்கு சத்கதி கொடுப்பதற்காக என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அது அனைத்தையும் விட மிக தனிப்பட்டதாகும். தந்தை அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவர். இது சைத்தன்ய தில்வாலா கோவிலாகும். அனைவரின் துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுக்கும் தில்வாலா தந்தை நமக்கு கிடைத்திருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு முறை வந்து மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தை இந்த சங்கமயுகத்தில்தான் கொடுக்கின்றார். நாம் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து
நம்மை அசரீரி ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆத்மாவில் பதிந்திருக்கும் கரைகள் நீங்கிவிடுகின்றது. அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. அமைதி கடலான தந்தை அமைதி, சுகம், தூய்மைக்கான ஆஸ்தி கொடுக்கின்றார். ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரமாகும். ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது. இந்த ஞானத்தின் மூலம் நாம் செல்வந்தர்களாக ஆகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நமது உடல், மனம், பொருளை பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு செலவு செய்கின்றோம். இங்கு நாம் ராஜா ராணி ஆவதற்காக மாயாவை வெல்கின்றோம். இப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபனை ஆவதால் முழுமையாக நாம் நன்கொடையாளராக ஆகின்றோம். கர்மதி நிலை ஏற்படும் அளவிற்கு யோகத்தில் நாம் சம்பாதிக்கின்றோம். நாம் அனைவரும் போர் வீரர்கள். நாம் தூதுவர்களாக இருக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய விதர்மங்கள் அழிந்து விடுகின்றது. ஜீவன் முக்தியும் கிடைத்து விடுகின்றது. இப்பொழுது நாம் ஜீவன் பந்தனத்தில் இருக்கின்றோம். பிறகு ஜீவன் முக்தி ஏற்பட்டுவிடும். தந்தை பாரதத்தில் தான் வருகின்றார். இந்த நாடகம் அழிவற்று நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது நாம் முயற்சி செய்து நமக்கு நாமே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கின்றோம். இது உண்மையான ராஜ்ய திலகமாகும். எந்த அளவிற்கு யோகா இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமக்குள் தாரணை ஆகின்றது. இங்கே சுயம் ஈஸ்வரன் வந்து ஏழைகளுக்கு தான் உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அவர் ஏழை பங்காளன். நாம் எப்பொழுது நிந்தனை செய்கின்றோமோ அப்பொழுதுதான் தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. பிரம்மா பாபாவிற்கு சமமான கலைப்பற்றவர் ஆவதற்கு நாம் கவனக்குறைவை முடித்து விடுகின்றோம். இதற்காக ஏதேனும் கடுமையான நியமத்தை நாம் உருவாக்குகின்றோம். திட சங்கல்பம் செய்கின்றோம். கவனம் என்ற காவலாளி சதா விழிப்புடன் இருப்பதால் கவனக்குறைவு முடிந்து போய்விடுகின்றது. முதலில் சமயத்தின் மீது முயற்சி செய்கின்றோம். பிறகு சேவையில் முயற்சி செய்கின்றோம். செய்தே ஆக வேண்டும் என்ற இந்த ஸ்லோகன் நம்முடைய நெற்றியில் நினைவிருப்பதால் மாற்றம் நிகழ்ந்து விடுகின்றது. அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்து நாம் மகாதானியாக ஆகின்றோம். எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் இதில் ஈடுபடுத்தினாரோ அவ்வாறு அவரை பின்பற்றி ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியை நாம் அடைகின்றோம்.
தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கர்மாதித் நிலை அடையும் அளவிற்கு யோக வருமானம் நாம் செய்கின்றோம். நிறைய மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கு முழுமையிலும் முழுமையான முயற்சியை நாம் செய்கின்றோம். கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் கவனக்குறைவை முடித்துவிடக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமான கலைப்பற்ற ஆத்மா நாம். வார்த்தையில் ஆன்மீக உணர்வும் சுப பாவனையும் வைத்திருக்கும் சக்திசாலி வார்த்தையுடைய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.